ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிட்டு மதக்கலவரம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அல்லாஹ் அக்பர்னு சொல்லிட்டு மதக்கலவரம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இந்த ரெண்டுமே அழிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயந்தான். இந்த ரெண்டுமே நாட்டையும் நாட்டு மக்களையும் அந்த இனத்தையும் சீரழிச்சிடும். ஸோ இதுதான் முஸ்லீம் மக்களுக்கு, அதாவது உலக அளவில் இந்த முஸ்லீம் மத போதகர்கள், மத 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 பிசாசுகள், மத பைத்தியம் பிடிச்சவனுங்க உலக அளவில் இந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்ததால தான் முக்கியமாக லண்டனில் இந்த மாதிரி வெஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் எல்லாம் லண்டனை நாங்கள் இன்னும் ஒரு 2050 பிடிச்சிருவோம், மொத்த லண்டனுமே நம்மளுக்குள்ள வந்துடும், அமெரிக்காவை ஃபுல்லாக கேப்சர் பண்ணிடுவோம், ஃபுல் அமெரிக்காவும் எங்களுக்கு கீழே வந்துடும், இந்தியாவை பிடிச்சிருவோம், கடைசியில் இந்தியாவும் எங்களுக்கு கீழே வந்துடும், இப்படின்னு பல பிரச்சாரங்களை பார்த்துருப்பீங்க. முஸ்லீம் பிரச்சாரங்கள் எல்லாம் இது எல்லாமே இந்த முஸ்லீம் மத குருக்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட விஷயங்கள். பல தீவிரவாத அமைப்புகளை எல்லாம் அந்த மத குருக்கள் தான், அந்த மத போதகர்கள் தான் உருவாக்கினது. முக்கியமாக இன்னைக்கு ஈரான் அடி வாங்குதுன்னு சொன்னால் அந்த மத போதகர் தான் அதுக்கு காரணம். அவர் தான் பிரெயின் வாஷ் பண்ணி எல்லாரையும் ஒரு கலாச்சார மாற்றத்தை கொண்டு வர்றதுக்காக வேண்டி, அதாவது இப்போ ஈரானில் இருந்த கலாச்சாரம் முன்ன ஒரு காலத்தில் வேற ஒரு கலாச்சாரம், அதை இல்லாமாக்கி தான் இஸ்லாமிக் லோ ஒன்றை கொண்டு வந்து இவர் வேறொரு சட்டத்திட்டத்தை கொண்டு வந்து அங்கே அமுல்படுத்துகிறார். ஸோ அவர் மத சட்டத்தை கொண்டு வந்து ஒரு நாட்டை ஆள நினச்சி இன்னைக்கு அந்த நாடே அழிஞ்சு கொண்டிருக்கு, அந்த மக்கள் செத்துட்ருக்காங்க. அப்போ இவங்களோட இந்த பிரெயின் வாஷில் தான் உலக அளவில் உள்ள எல்லா இடத்துலையும் இந்த வெஸ்டர்ன் வேர்ல்டுக்குள்ளெல்லாம் இந்த ரோட்டில் எல்லாம் இருந்து ப்ரே பண்ணுறது, அதெல்லாம் ரொம்ப என்னத்துக்கு அதை பண்ணுறாங்கன்னே தெரியல. அவ்வளோ பெரிய பள்ளிவாசல் இருக்குது, அங்கே போய் பண்ணலாம், மாஸ்க்கு எல்லாம் இவ்வளோ இருக்குது, அங்கெல்லாம் போய் பண்ணலாம். வேறு மதத்தில் உள்ளவங்க ஏதாவது செய்கிறாங்களா அப்படி? இங்கே கிடையாது. இவன் ஏன் அப்படி பண்ணி மற்றவனை வெறுப்பேற்றுறான்னு தெரியல. அது என்ன காரணம்? அப்படி கடவுள் சொல்லியிருக்காரா? அப்படிலாம் கிடையாது. எந்த கடவுளுமே அப்படி சொன்னதே இல்லை எங்கேயுமே. இப்போ இவங்க ஏன் இந்த அவன் மதத்தை அடையாளத்தை காட்டி மற்றவனை வெறுப்பேற்றி இன்றைக்கி என்ன ஆச்சு? இது வெஸ்டர்ன் வேர்ல்டே எதிர்த்து நிற்கிது. இன்றைக்கி அவங்களோட பிளான் படி எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணுறானுங்க. எப்படி? இந்த வெஸ்டர்ன் வேர்ல்டை விட்டு மொத்த முஸ்லீம்ஸையும் வெளியே அனுப்பணும், அதே சமயம் இந்த அரப் கண்ட்ரிஸ் எல்லாத்தையும் அழிச்சிடணும், இவங்களை திரும்பி வளர விடக்கூடாது. அதில் இவங்க முழு டாக்கட்டாக இறங்கி வேலை செய்கிறாங்க. இப்போ என்னாச்சு? நல்ல முஸ்லீம்ஸ் எல்லாமே இன்றைக்கி எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. எப்படி? இந்த மத தீவிரவாதத்தால். கடைசியில் நல்ல மக்கள்லாம், நல்ல முஸ்லீம்ஸ்லாம் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் இன்றைக்கி கஷ்டப்பட்டுருக்குறாங்க. அப்போ இந்த மத தீவிரவாதம் எங்கேயுமே அனுமதிக்கக்கூடாது. அது இந்தியாவில் இருந்தாலும் சரி, இந்துவாக இருந்தாலும்